எத்தனை வருட காலமா பார்லிமெண்ட் உறுப்பினர்? உங்களுக்கு தெரியும் அது? இல்ல சொல்லுங்க. 2000 வருஷத்துல இருக்கிறேன் நினைக்கிறேன். மழை விளிம்பில் ஆபத்தில் இருக்கின்ற மக்கள் சம்பந்தமாக போன வாரம் சென்ற போதா உங்கள் கண்ணுக்கு தெரிந்தார்கள். நல்லாட்சியில் நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள், பல பொறுப்புகளை வகித்தீர்கள். அப்போது விளங்காத ஆபத்து அபாயகரமான பகுதிகள் இப்போது எப்படி தெரிந்தது? அரசாங்கத்தில் இருக்க தவறுகள் நாங்க பொறுப்பு இல்ல. அது அவரே கேட்க நீங்க கூப்பிட்டு கேளுங்க. உங்களுக்கு தைரியம் இல்லாட்டி நாங்க செய்ய முடியாது. தைரியம் இல்ல கேளுங்க. அப்படி கேளுங்க. கேட்கறதா இருக்கும். எங்க நிகழ்ச்சிகளை பார்த்து தெரியும். நான் அரசாங்கத்தின் பிழைகளை சுட்டிக்காட்டி கேளுங்க. அது ஏன் கேக்குறீங்க? தைரியம் இல்லாத கதை கூடாது. அப்ப ஏன் கேக்குறீங்க? அப்ப ஏன் கேக்குறீங்க? இத்தனை வருஷம் அரசியல் இருக்கீங்க. இல்ல. நீங்க இத்தனை வருஷம் அரசியல் இருக்கனால இதுவரை பார்க்கப்படாத மக்களுடைய பிரச்சனைகள் இப்ப தெரியுதா? இல்ல. கேட்க வரும் மக்களுடைய கேள்விகள். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நீங்க நான் கேளுங்க. அழைத்தால் நாகரிகம் நடத்தப்படுகிறது. அதுதான் கேட்கிறேன். கேளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. ஊழலை ஒழிப்பதிலே நாங்கள் 2 கரத்தை உயர்த்தி நாங்கள் ஆதரவளிக்கிறோம். லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை இன்று சந்திக்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான நபர் எம்மோடு இணைந்திருக்கின்றார். எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், பார்லிமென்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் இன்று நம்முடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் லங்காசிரி. வணக்கம் தில்ஷான். நேராக நாங்கள் விடயத்திற்கு செல்வோம். மலையக மக்களை வடக்கு கிழக்கிற்கு குடியமர்த்துவோம், அதற்கான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்வதற்கு தயார் அப்படின்னு நீங்கள் மலையகத்திற்கு மக்களை சந்திக்க சென்ற வேளையில் மலையக மக்களுக்கு ஒரு விடயத்தினை, ஒரு வாக்குறுதியினை கொடுத்திருந்தீர்கள். திடீர்னு ஏன் இந்த விடயம் சொல்லப்பட்டது? அது மாத்திரமல்ல, இப்போ இதற்கு முன்பதாக நீங்கள் நிறைய களத்துக்கு இறங்கலை, கொஞ்ச நாளாக களம் இறங்காமல் இருந்திருந்தீங்க. பார்லிமெண்டத்தில் மட்டும்தான் உங்களை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பிறகு, டித்வா புயலுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போ குழம்பி அங்கங்க ஓடி திரிகிறாங்க. அதில் நீங்களும் ஒருவர் அப்படின்னு இப்போ சொல்லப்படுது. அட்டென்ஷனை பெற்றுக்கொள்வதற்காகவா அல்லது என்ன இது? அப்படியல்ல. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் பாராளுமன்றத்தில் சபையிலே உரையாற்ற வேண்டும், பாராளுமன்ற குழுக்களிலே பங்கு பற்றி கருத்துரைக்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், களத்தில் இருக்க வேண்டும். எல்லாம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. நீங்கள் கவனிக்காவிட்டால் அது உங்கள் பிரச்சனை, எனது பிரச்சனை அல்ல. உங்களது ஊடகத்தின் பிரச்சனை, உங்களது பிரச்சனை, அவ்வளவுதான். எனது பிரச்சனை அல்ல. வேணும் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது, இந்த பாராளுமன்ற வெளியே கூட பல ஊடக நிகழ்வுகளை கலந்து கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது தவிர ஜனாதிபதியின் அழைப்பின் பேரிலே பல முறை அவர் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். என்னை கட்சிதாரர்கள் சந்தித்திருக்கிறோம், அதெல்லாம் சரி. நான் சொன்ன வந்தது மக்கள் மத்தியில் சென்று மக்கள் களத்துக்கு போய்தான் இருக்கிறோம். இல்லாது இப்ப என்றால் இப்ப மக்கள் களத்துக்கு செய்வதற்கு அவசியம் ஏற்பட வேண்டும் அல்லவா? ஒரு வெள்ளம் வரணும். இல்ல வெள்ளம் வரணும் மாட்டேன். இல்ல அப்படி அல்ல சொல்ல விடுங்க. என்னை அதாவது இது 2025, 2015 இல்லை, 5 இல்லை, 1900 அல்ல, 2025. இன்று உன் கையில் என்ன இருக்குது? கைபேசி இருக்குது. கைபேசி நல்லா வளர்ந்து விட்டது. மலை உச்சியில் கைபேசி இருக்குது. ஆகவே தொடர்பாடல் என்பது சுலபமாக செய்யலாம். எங்கே இருக்கிறாங்க? இப்போ நாங்கள் இங்கே இருந்து கூட உடனே இந்த இடத்துல இருந்து கொண்டு சான் பிரான்சிஸ்கோ பேசலாம், இல்லாட்டி அலாஸ்காலுக்கு பேசலாம். அது தொடர்பாடல் இருக்குது, பிரச்சனையே இல்லை. வெறுமனே தொடர்பாடல் என்பது இந்த ஒளி மட்டும் ஒளியும் இருக்குது, ஆடியோ மட்டுமல்ல வீடியோவும் இருக்குது, பிரச்சனை இல்லை. கடந்த காலங்களை போல எல்லாம் மக்கள் மத்தியில் சென்று கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களும் என்னை பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதாவது சோசியல் மீடியாவில் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. சோசியல் மீடியா மட்டுமல்ல, கம்யூனிகேஷன் தொடர்பாடல். ஆகவே அது இந்த மக்களும் நாடுபவர்கள் எல்லாம் தொலைபேசியில் அடுகிறார்கள், பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள், காரியம் செய்து கொடுக்கிறேன். ஆகவே தொலைபேசி அழைத்தால் நேரடியாக நானே தான் பதில் அளிக்கிறேன். அழைக்காவிட்டால் திருப்பி மீண்டும் அழைப்பேன், அவர்களை மிஸ் கால் அடிப்பேன். ஆகவே பிரச்சனை இல்லை. ஆகவே அது ஒரு மக்கள் பற்றி செல்லவில்லை என்று சொல்லாதீர்கள், அப்படிலாம் பிழை. அது மட்டுமல்ல, இந்த இயற்கை பெயர் அவலம் என்பது அது நிகழ்ந்து விட்டதில் தரையில் நிகழ்ந்து விட்டது. பார்க்கத்தான் வேண்டும், அதுக்கு போகிறோம், அதுக்கு போய் தான் ஆகும். அதை நாங்கள் வெறுமனே காணொலியில் பார்க்கலாம், மக்கள் சொல்லலாம், பிரச்சனை. ஆனால் நேரடியாக போனால்தான் நேரடியாக உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும், அது தாற்பயத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் போகிறோம். ஆகவே அதுக்கு செல்வதை பார்த்துவிட்டு இதுக்கு முன்னால் செல்லவில்லை என்று சொல்லாதீர்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அது மட்டும் நாங்கள் எதிரணி, ஆளுங்கட்சி அல்ல. ஆளுங்கட்சி அதிகாரம் இருக்கிறது, பொறுப்பும் இருக்குது, அதிகம் பொறுப்பு இருக்கிறது. ஆக அவர்கள்
அந்த வேலை செய்கிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும், பார்க்குறோம், அவ்வளவுதான். அதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அப்போ இப்போ நீங்கள் கண்டிக்கு கம்பளை பகுதிகளுக்கெல்லாம் சென்று வந்தீர்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு. ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய அடி விழுந்தது. உங்களோட போனவர்கள், அதாவது நீங்கள் அவர்களுடன் போனது, குறிப்பாக திலீப் ஜாய்வீர் பார்லிமெண்ட் உறுப்பினர், அப்படி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்போ அவங்களோட போனது சற்று சர்ச்சையை கிளப்பியது. இப்படியான ஏன்னா தெரியும் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு இவர்கள் சம்பந்தமாக ஒரு கருத்து இருக்கின்றது. இப்போ அப்படியானவர்களுடன் மனோ கணேசன் ஏன் இப்பொழுது செல்ல வேண்டும், என்ன இதன் பின்னணி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கான பதில் இல்லை. நான் எங்கே யாரோட அமர்ந்திருந்தாலும் பேசினாலும் சிரித்தாலும் அழுதாலும் எனக்கு ஒரு தனித்துவத்தை இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இலங்கை பாராளுமன்றத்தை வரலாறு எடுத்து பாருங்கள். மனோகரன் என்றாவது பாராளுமன்ற கட்சி மாறி இருக்கிறான்னு பாருங்கள். கட்சி மாறியது கிடையாது. என்னை சந்திரிகா அழைத்தார், பெசில் அழைத்தார், மஹிந்த அழைத்தார், கடைசியாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி இப்படி அழைத்தார். போகவில்லை. நான் அது ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்கள். மற்றவர்கள் எப்படி எனக்கு தெரியாது. நான் அப்படித்தான். எனக்கு ஒரு தனித்துவமான ஒரு பாதை இருக்கிறது. ஆனால் பொறுங்கள். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்திலும் கூட யாரோடு போகிறோம் என்றாலும் கூட நாங்கள் ஒரு தனித்துவத்தோடு போகிறோம். நான் மட்டும் போகவில்லை. நான் போனேன், என்னுடைய சுமந்திரன் அவர்கள் வந்தார்கள், சாணக்கியன் வந்தார்கள், ராவ் ஹக்கீம் வந்தார்கள், மற்றும் திலீப் வந்தார், சுஜீவ சேனசிங்க வந்தார், மற்றும் அந்த திலும் முன்னாள் எம்பி இருந்தார், அப்புறம் அனுராதா இன்றைய எம்பி கண்டி எம்பி இருந்தார். இப்படி பலர் இருந்தார்கள். இதை நீங்கள் நெகட்டிவாக பார்க்காதீர்கள், பாசிட்டிவாக பாருங்கள், நேர்முகமாக பாருங்கள். காரணம், பல இன தமிழ் சிங்கள முஸ்லீம் எம்பிக்கள் இருந்தார்கள். பல பிராந்தியங்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய வடகிழக்கு தெற்கு மலையகம் போன்ற எல்லா பகுதியும் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய எம்பிக்கள் இருந்தார். எதிரணி எம்பிக்கள் குழு அப்படி தானே. இப்போ ஜனாதிபதி சர்வகட்சி மாநாட்டை அழைக்கிறார். அப்புறம் எல்லாரும் அழைக்கிறார். அவர் பேசுகிறார், எல்லாரும் எடுத்து பேசுகிறார் அல்லவா. அவர் ராஜபக்சே அழைக்கக்கூடாது, மனோ கணேசன் அழைக்கக்கூடாது, இல்லாட்டி திலீப் அழைக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. எல்லாரும் அழைத்தாரே. அப்போ அவரை கூட சொல்லுங்களே போயிட்டு. அப்படி இல்லை, அது இல்லாமல் பிழை, அப்படி பார்வை பிழை. ஏனென்றால் இந்த நாட்டில் இப்பொழுது 16,000 போலி கணக்குகள் இருக்கின்றன சமூக ஊடகங்களிலே. அதை வைத்துக்கொண்டு சமூக ஊடக இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறார்கள். தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக, தவறுகளை மறைத்து வாதாட முடியாவிட்டால் தங்கள் தவறு சுட்டிக்காட்டுவர்களை நோக்கி அபாண்டமாக விமர்சனம் செய்து பொய்களை சொல்லி பிழைகளை காட்டி பிழைகளை இட்டு காட்டி பேச நினைக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. இது ஒரு உலக நாடு, எங்கள் நாடுகள் இருக்கிறது. அது கொஞ்ச காலம் சலித்து விடும் மக்களுக்கு. அது பிரச்சனை இல்லை. யார் இகழ்ந்தாலும் சரி, என்னை புகழ்ந்தாலும் சரி, எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. நான் என்னுடைய வழியில் இருக்கிறேன். நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் தனி வழி போயிருக்கேன். ஆனால் மனோ கணேசன் அவர்களே, இப்போ நீங்கள் மக்களை சந்திக்க போகிறீங்க, இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு நொந்து போயிருக்க, இப்போ மீண்டும் நாங்கள் எப்படி எழுந்து வாழ போகின்றோம் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் மத்தியில் சென்று நீங்கள் சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. நாங்கள் தான் உங்களுக்கு காணி வாங்கி கொடுத்தோம், நாங்கள் சொல்லித்தான் இந்திய அரசாங்கம் காணி கொடுத்துச்சு மலையக மக்களுக்கு. ஸோ திரும்ப உங்களுக்கான வீடுகள் அந்த காணிகளை கட்டத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு ஒரு கருத்தை நீங்கள் சொல்றீங்க. ஸோ இது அந்த இடத்துல ஒரு செஞ்ச அரசியல் மாதிரி இருக்கு. நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. மனோ கணேசன் இந்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் சென்று அவருடைய அரசியலை செய்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, கொஞ்சம் இருங்க, எங்களுக்கு என்ன ஒத்தாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு. இப்போ 5 வருடத்துக்கு அனுர வந்திருக்கிறார். 5 வருடம் இருக்க வேண்டும் அவர். இன்னொரு 5 வருடம் கூட வீட்டு மக்கள் ஆணை கிடைச்சா இருக்கணும், பிரச்சனை இல்லை. அது ஜனநாயக அரசியல். நாங்கள் ஆயுத போராட்டத்தால் அரசாட்சி பிடிக்கிறவங்க இல்லையே. இப்போ அனுரகுமார் சாணா கட்சி ஜேவிபி அது 71 89 ஆயுத முறையில் ஆட்சி பிடிக்க பார்த்தாங்க. நாங்கள் இல்லை, அவங்க தான் பிடிக்க பார்த்தாங்க. அப்போ நாங்கள் அப்படி என்ன கட்சிகள் இல்லை, நாங்கள் ஜனநாயக கட்சி. தேர்தல் மூலமாக தான் அரசாங்கம் மாற்றணும், பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள் பொறுப்பு இருக்குது தானே. இப்போ நான் சொல்வது ஏன் ஒருவர் தவறாக புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள். நீங்களும் அப்படி தான் முயற்சி செய்கிறீங்க, நீ சொல்கிற நபர்களும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படியே இல்லை, நல்லது பாருங்கள். அதில் முதல்ல சொன்னது தானே. இப்போ முதல்ல சொன்னது உங்களுக்கு, நீங்கள் சொன்னீங்க ஏன் திலீத்தோட போனீங்கிறீங்க. திலீத் கட்சியானா இல்லாட்டி நான் வந்து அனுராதா ஜெயரட்னை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த கட்சியானா இல்லையே. இலங்கை தமிழரசு கட்சி கூட கிடையாது, நான் தனி கட்சி தானே. முஸ்லீம் காங்கிரஸ் இல்லையே, பல கட்சி சர்வகட்சி மகாநாடு சர்வகட்சியை போனோம், அது பிரச்சனையே இல்லை. எதிர்த்தரப்பாக நீங்களாம் போறீங்க. அடுத்து திலீத் எதுக்குறீங்க, என்னது கோட்டா கொண்டாந்தார் அப்படின்ட்டு. திலீப்ங்கிறார் கோட்டாவுக்கு ஆதரவு அளித்தார். அப்போ கோட்டோட அண்ணன் யார்? மஹிந்த ராஜபக்ச. யுத்தம் நடத்தின அவர் தானே. அவரை கொண்டது யார்? ஜேபி தானே அந்த காலத்தில் 2005 வருஷம்.
ஜேபி தான் கொண்டு வந்தாங்க. ஜேபி தான் அவரை ஆதரவளித்து கொண்டாந்து அவரை ஜனாதிபதி ஆக்கினார்கள், யுத்தத்தை நடத்தி வைத்தார்கள். அப்போ அது பிள்ளை இல்லையா? அப்போ பார்த்துக்கணும், எல்லாரும் பிள்ளை தானே. அப்போ சுற்றம் பார்த்தா எல்லாம் எல்லாம் இல்லை 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 குற்றமாக சுற்றம் இல்லை, எல்லாம் அப்படி தான். ஆனால் ஜேவிபியினர் இன்று அவர்களுக்கு இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா நிறைய பேசி விமர்சனம் பண்ணி இப்போ அந்த ஃபைல் எல்லாம் சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து இருக்கு. அது செய்யட்டும். இப்போ யார் இந்த ராஜபக்சே அரெஸ்ட் பண்ணலையே, இவளுக்கு போடலையே, இன்னும் செய்யட்டு பார்ப்போம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நல்ல விஷயம், நாங்கள் ஆதரிக்கிறோம் தானே, 2 கரை தூக்கி ஆதரிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை பட்டுக்கிறீங்க? நான் பிரச்சனை இல்லை. ஜேவிபியோட சுத்தமானவன் நான், ஜேவிபியோட நேர்மையானவன் நான். நான் சொல்ல ஜெயரிபா சொல், ஜேவிபியோட நேர்மையானவன் நான், ஜெயரிபா கை சுத்தமானவன் நான், பிரச்சனை இல்லை. இப்போ ஊழல் சொல்கிறீங்க தானே, ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்களேன். 2005ஆம் வருடம் தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி ஆனார்கள். ஜனாதிபதி ஆக்குவதற்கு ஜேவிபி பாரிய பங்களிப்பு வழங்கியதில் யாருக்கும் தெரியும், வர தெரியும். அவங்க தான் அவருக்கு பிரச்சாரமே முன்னெடுத்தாங்க. 2004ஆம் வருஷம் தானே சுனாமி வந்துச்சு. சுனாமியின் போது ஹெல்பிங் ஹம்பாந்தோட்ட என்ற ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது யார் மேலே? மஹிந்த ராஜபக்ச மேலே வழக்கு நடந்தது. அப்போ அந்த ஊழல் குற்றச்சாட்டு எடுக்கும் பொழுது தான் மஹிந்தவை கொண்டு வந்து இவர்கள் ஜனாதிபதி ஆக்கினார்கள். அப்போ யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? எனக்கு வந்த ரத்தம் உங்களுக்கு சட்டனியா? நல்ல கதையாக இருக்குது. இப்போ எல்லாம் ஒன்று தான். அப்போ நான் கேள்வி கேட்டால் கேட்பேன். நான் கேட்கும் கேள்விகளுக்கு தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக பதில் சொல்ல முடியாதவர்கள் தான் என் மீது தனிப்பட்ட முறையிலே ஆக்ரோஷம் கொண்டு, காழ்ப்புணர்ச்சி கொண்டு, பொறாமை கொண்டு பேசுகிறார்கள். அதில் ஐ டோன்ட் கேர். ஆனால் உண்மை தானே. இப்போ யாராவது நேரடியாக பேசி வந்து என்னோட பேசி விவாதம் செய்து தர்க்க ரீதியாக சரிப்பிழை உண்மை போய் பேச யாராக இருப்பார்கள், பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படி யாரும் இல்லை, ஒருத்தருமே இல்லை. சும்மா திட்டுறது தான் வேலை. திட்டுறது மூலமாக யூடியூப் சேனல்ஸில் சில சேனல்ஸில் வந்து ஹைப்பை கூட்டிக்கிறது. அது பணம் சம்பாதிக்கும் வழி. இப்போ ஃபேஸ்புக்கில் அப்படி தான் இருக்குது, பணம் சம்பாதிக்கும் வழி. நான் அப்படி பணம் சம்பாதிக்கிற ஆள் இல்லை. எனக்கு பணம் தேவையில்லை, பணம் சொந்தமாக பணம் இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் நேர்மையாக இருக்கிறேன், அதான் முக்கியம். ரைட். நான் இப்போ முதல்ல கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போ நீங்கள் மக்களை சந்திக்கும் போது சொன்ன விஷயம், இப்போ வடக்கு கிழக்குக்கு மலையக மக்களை குடியமர்த்ததற்கான செயற்பாடுகளை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஜனாதிபதி கிட்ட அது சம்பந்தம் பேசுகிறேன்னு சொன்னீங்க. இதன் பின்னணி என்ன? எதுக்காக? ஜனாதிபதிகளுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்கிட்ட பேசன்னு சொல்லலை, அது ஒன்றும் அவர்கிட்ட பேச முடியாது, அது அவசியம் கிடையாது எனக்கு. நான் வடகிழக்கில் மலைய மக்கள் எல்லாரையும் குடியேற்றுவேன்னு சொல்லலை. நான் சொன்ன வார்த்தைக்கு தெரிய புரிஞ்சுக்கிறேங்க. நான் கண்டியில் அது உயரமானவரிடம் கங்கை இலக்கோரில் நாவலப்பட்டி தொகுதியிலே போனேன். அது நடக்கும் பொழுதே, நடந்து செல்லும் பொழுதே அந்த காணொளி பல லட்சக்கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது. நடக்கும் பொழுதே, காலடி படும் பொழுதே அங்கே தரை பிளந்து உள்ளே இருந்து நீர் பீரிட்டு கொண்டிருக்கிறது. அங்கே வாழக்கூடிய மக்களும் தெரியுது. இங்கே ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கோ இல்லாட்டி எழுதுகிறவர்களுக்கோ எழுத்து மூலமாக இல்லாட்டி எனக்கு எதிராக ஒரு காணொலியை வெளியிட்டு அது மூலமாக ஒரு ஹைப் வாங்கி பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு விளங்காது. அவங்களுக்கு தான் கஷ்டம் இருக்குது, தெரியும், கஷ்டப்படுறாங்க. நிவாரணம் கொண்டு போனோம், கொடுத்தோம். பணத்தால் சொந்த பணத்தினால் வாங்கி நிர்வாணத்தை கொடுத்து செய்தோம். அப்போ கருணை தமிழ் காங்கிரஸ் அவரும் அனுப்பியிருந்தாங்க, நிறைய தொகை நண்பர்கள் உறவுகள் அனுப்பியிருந்தாங்க. அதையும் கொடுத்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு பிறகு அவங்களே சொன்னாங்க, ஐயா இது வந்து இடைக்கால தீர்வு, நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னாங்க. நான் என்னன்னு கேட்டேன், காணி வேணும் வாழ்கிறதுக்கு, இங்கே வாழ முடியாது, எங்களுக்கு பயமாக இருக்குது, பாருங்களே காட்டினாங்க. அப்போ காட்டினாங்க, பார்த்தா அவங்க அங்கே தங்கி இருக்கிற இடத்துல கூட அதுக்கு மேலே மலை இருக்குது, மேலே பாறை தெரியுது, நீர் வருது, அப்படியே மண்ணுக்கு சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இன்னொரு மழை வந்தால் திருப்பி கல் வரும், மண் சரிந்து விழும். இந்த அபாயகரமான நிலைமையை இங்கே சமூக ஊடகங்களிலே கருத்து கூறுபவர்கள் அல்ல காரணி வெளியிடுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்ள முடியாவிட்டால் உங்கள் மனிதாபிமான அற்றவர்கள், நீங்கள் மனிதாபிமானம் இருக்கின்றவர்கள். நீங்கள் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், மத நம்பிக்கையுள்ளவராக இருக்கலாம், இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் மனிதர் தான் நீங்கள், மனிதாபிமானம் இருக்கிறது இல்லையா? புரிஞ்சுக்கணும். மலை மேலே பாறை இருக்கிறது, மண் முகடு இருக்கிறது, அப்படியே மண் மேடு தெரிகிறது, தரை ஈரமாக இருக்கிறது. அடுத்த மலையில் உருண்டு வரும் காட்டுறாங்க. என்ன பரிதாப நிலைமை, ஒரு அபாயகரமான இடம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் ஜனாதிபதி ரசிட்டு பேசி காணியை வாங்கி எம்பிஆர் ரிப்போர்ட் எடுத்து சேர்த்துக்குள்ளே பல வருடங்கள் ஆகிரும். நடக்குமா இல்லையான்னு தெரியாது எங்களுக்கு. ஆகவே தான் அந்த மலை விளிம்பில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக நீங்கள் வடகிழக்கில் காலியான காடுகள் இருக்கின்றன, அந்த காணிகளிலே சென்று குடியேற முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினேன். சாதாரணமாக பார்த்த பொழுது நானும் எதிர்பாராத விதமாக அந்த மக்கள் எல்லோரும் குரஷாக சேர்ந்து நாங்கள் போகிறோம் ஐயா அப்படின்னாங்க.
அங்கே இருக்கவங்க. ஆமாம், ஒரு தாய் சொன்னாங்க, ஐயா எங்கள் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு, எங்கள் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்யா, இருக்கட்டியா, காணி வாங்கி கொடுங்க, நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் உழைப்பாளிகள்னு சொன்னாங்க. அது நடந்த விஷயம், அவ்வளோதான். அப்போ நான் வந்து அந்த விஷயத்தை போய் ஜனாதிபதிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லவும் இல்லை, அவங்க கேள்வி கேட்ட மாதிரி. அதே நேரத்தில் அந்த 15 லட்சம் மலைய தமிழ் மக்களையும் அப்படியே கொண்டு போய் வடகிழக்கில் குடியேற்ற போகிறேன்னு சொல்லவும் இல்லை. அப்படி குடியேற்றிருக்காங்க, காணியும் கிடையாது அங்கே. அப்படி அடுத்து அங்க இருக்க மக்களுக்கு இன்னும் காணி பிரச்சனை தீராம இருக்கு. சரி, கொஞ்சம் இருங்க. அடுத்து என்ன சொல்றேன்னா இல்ல, வடகிழக்கு இருக்க மக்களுக்கு காணி பிரச்சனை என்பது வேறு. அவர் காணி பிரச்சனை என்றால் அங்கே இராணுவம் அடாத்தாக பிடித்து கொண்டிருக்க காணி பிரச்சனை, காணி விடுவிக்க வேண்டும் சொல்றாங்க. அதுதான் காணி பிரச்சனை. காணியில் மக்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு காணி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் என்னன்னா, இது எல்லா 15 லட்சம் மக்களை குடியேற்ற முடியாதாங்க, அப்படி சொல்ல இல்லை, நான் சொல்ல மாட்டேன், அப்படி அவசியம் இல்லை. அப்படித்தான் சமூகத்துக்கு அது என்னன்னா வந்து இப்படி எனக்கு எதிராக பேசுகின்றவர்கள் அது திரிக்கிறார்கள், திரித்துக்கொண்டு திரிகிறார்கள், சமூக வழியிலே திரிகிறார்கள். சின்ன பொடியுங்க அவங்க, இல்லாட்டி படித்து மேதாவிகள் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான். நான் அப்படி சொல்லலையா, நான் சொன்னேன் மலை உச்சியிலே புவியியல் அடிப்படையிலே மலை விளிம்பில் இருப்பவர்கள் அவர் உடனே தீர்வு வேணும் இல்லையா சொன்னேன், சொல்லி பார்த்தேன். பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களே, சும்மா தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன், எத்தனை வருட காலமாக பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுதானே? அது தெரிய பாருங்க. இல்லை சொல்லுங்க. 2000 வருஷத்துல இருக்கிறேன் நினைக்கிறேன். மலை விளிம்பில் ஆபத்தில் இருக்கின்ற மக்கள் சம்பந்தமாக போன வாரம் சென்ற போதா உங்கள் கண்ணுக்கு தெரிந்தார்கள். நல்லாட்சியில் நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள், பல பொறுப்புகளை வகித்தீர்கள். அப்போது விளங்காத ஆபத்து அபாயகரமான பகுதிகள் இப்போது எப்படி தெரிந்தது? அறிவாளித்தனம் கேட்குறவான்னு நினச்சி கேட்குறீங்க. நான் சொல்ல கேள்வி பதில் அப்படியே போடுங்க நீ நிகழ்ச்சியில். அப்படியே அல்ல, பிள்ளை அது 200 வருடங்கள் மலை வாழ்கிறார்கள் வரலாறு. இந்த அரசு சொல்கிற மாதிரி 76 வருட சாபம் இல்லை, 200 வருட சாபம். அந்த சாபத்தை இலே தீர்வு காணுவதற்கான செயல்பாடை ஆரம்பித்ததே டிபிஏ தமிழ் புரோ கூட்டணி தான். அந்த தலைவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, சரியா? நாங்கள் தான் 7 பைஸ் காணி தனி வீடுங்கிற செயல்பாட்டை ஆரம்பித்தோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி யார் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு அரசு கொள்கையாக அமைச்சரவையில் கொண்டு சென்று பேசி பாராளுமன்றத்தை சமர்ப்பித்து சட்டமாக்கி அந்த செயல்பாட்டை ஆரம்பித்தோம். 200 வருட சாபத்தை 4 இடத்தை முடிக்க முடியாது, செஞ்சுருக்கோம். நாங்கள் அது செஞ்சோம். பிரதேச சபை, பிரதேச செயலகம் சொல்லிக்கிட்டு நிறைய போகலாம், செஞ்சுருக்கோம். யாரும் செஞ்சுருக்கிறோம். ஆகவே மலை விளிம்பிலே இருப்பவர்கள் எல்லாம் கொண்டு வந்து தனி வீடு கட்டி கொடுத்து காணி கொடுத்து வீடு கட்டு வேலைகளை ஆரம்பித்தோம். கேள்வி கேட்டீங்க. இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 10,000 வீடு திட்டத்தை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 4,000 வீட்டு திட்டத்தை ஆர்வத்தொன்னவான் மறைந்த நண்பர் அவர் வாங்கியிருக்கிறார். 14,000 மலை கட்டி கொடுக்குறாங்க. 4,000 தான் முடிஞ்சிருக்குது, மற்ற 10,000 நடந்து கொண்டு இருக்குது. இப்படி அரசு கட்டுறதுக்கு வீடு கூட நாங்கள் வாங்கி கொடுத்த வீடு தான். அது தப்பு இல்லை சொல்றதில்ல, என்ன தப்பு இருக்குல்ல? நாங்கள் முன்முயற்சி இல்லையா? நாங்கள் சும்மா இருக்கவில்லை, மக்களை நாங்கள் சும்மா இருக்கவில்லை. நாங்கள் பதவியில் இருக்கும் பொழுது அண்டைய நாடான இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தி, எங்கள் தந்தையர் நாடு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அரசாங்கத்துடன் உடன்பாடு பெற்று 10,000 வீடுகள் உத்தரவாதம் பெற்று கொடுத்துருக்கிறோம். பணம் இல்லை, வீட்டுக்கு உத்தரவாதம். நாங்கள் வாங்கும் பொழுது வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 18 லட்சம் தான் அதுக்கு கட்டுமானம் எஸ்டிமேட் பெருமதி இருந்தது. இப்பொழுது 28 லட்சமாக இருக்குது. நாளைக்கு கூட்டம் அதுவும் கூட்டம் கூடிடும். இந்தியா தயாராக இருக்கிறாங்க. எத்தனை வீடு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு 28 லட்சம் 18 28,000 38,000 கூட கொடுப்பாங்க, பிரச்சனை. இந்தியா தயாராக இருக்கிறாங்க. ஆனால் காணி தரவு நீங்கள் தானே, அதான் சொன்னேன். நாங்கள் தான் பேசி இந்த வாங்கியிருக்கிறோம், நீ காணி கிடைத்த கட்டுவோம். இப்போ அர்த்தம் என்னன்னா, அந்த 28 லட்சம் தொகையோ ஒரு வீட்டுக்கான தொகை, இல்லாட்டி 10,000 வீடோ எனக்கு இல்லை, எனக்கு கொடுக்கல, டிபிஏ கொடுக்க முடியாது. இலங்கை அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. அன்று இலங்கை அரசாங்கம் வேறொரு அரசாங்கம், வேறு அரசாங்கம், நாளை வேறு அரசாங்கம் மாறும். அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க, அப்படி தான் கொடுக்கணும். அரசாங்கம் தான் கட்டணும். அது தப்பு இல்லை, அதெல்லாம் பிழை இல்லை. இதெல்லாம் என்னென்னா தேடி கண்டுபிடிச்சி பிழை காண்றாங்க. இந்த வேலையை விட்டுருங்க, செய்ய முடியாது. இப்படி சொல்கிற மூலம் என்னை வீழ்த்த முடியாது, என்னை அழிக்க முடியாது. தேர்தல் வெற்றி வரும், தோல்வி வரும், அது பிரச்சனை வேறு. அது எல்லாரும் தோல்வி அடைஞ்சு தான் இருக்கிறாங்க. அனுரகுமார் திசாநாயக் ஜனாதிபதியாக இருக்கிறார் 2024 வருஷம். அதுக்கு முன்னாடி எத்தனை ஜனாதிபதி தேர்தல் போட்டி போட்டிருக்காரு அவர், தோல்வி அடைஞ்சிருக்கார் தெரியுமா? எத்தனை முறை பாராளுமன்ற தேர்தலிலே ஜேவிபி தோல்வி அடைந்திருக்கிறது, படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஒரே ஒரு வெற்றி பெற்றிருக்கிறீங்க. ஒரே ஒரு வெற்றியை வைத்துக்கொண்டு இத்தனை வேணும் வெற்றி பெற்ற எங்களை பார்த்து கேள்விப்படுத்தக்கூடாது. அது வெற்றி தோல்வி வரும், அது பிரச்சனை இல்லை, அது சகஜம். அது இப்போ சஜித் பிரேமதாச 2 தடவை தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு.
ஜனாதிபதி தேர்தலில் வீட்டுக்கு போகணுமா அவர் இல்லையே, இருப்பார். அது மக்கள் தீர்வு, அது பிரச்சனை இல்லை. நாளை மக்கள் மாறும். மக்கள் வாக்களிக்கும் பொழுதெல்லாம் ஒரு அலையால் வாக்களிக்கிறார்கள், அலையில் அள்ளுண்டு வாக்களிக்கிறார்கள், பிரச்சனை இல்லை. மக்கள் குறை சொல்லலைண்ணா, அப்படி வாக்களிப்பார்கள். நாளைக்கு அலை மாறினால் நாங்கள் வருவோம், அவ்வளவுதான். அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் விட்டு போட்டு நான் பார்த்துக்கிட்டு சுயேசு கொள்கைகள் நம்ம வைக்க முன்மொழிவுகளை பற்றி பேசுங்க, அவ்வளவுதான். ரைட். இப்போது நீங்கள் சொன்ன கருத்து சம்மந்தமாக இப்போ நீங்கள் ஒரு நல்ல தெளிவு அது கொடுத்து வடகிழக்கு கேளுங்க. இப்போ அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு தெளிவு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமாவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இரு கரம் கூப்பி மக்களை வரவேற்கின்றோம்னு ஒரு போஸ்ட்டை போட்டார். உங்களோட பதிவுக்கு அவர் ஷேர் பண்ணியிருக்கார். இப்போ இது சில பேருக்கு ஒரு கேள்வி எப்படின்னு சொன்னால், ஏற்கனவே மக்களால் தேர்தலில் நிராகரிக்கப்பட்டவர் தான் எம்.ஏ. சுமந்திரன். அவருக்கு வாக்கு கிடைக்கல. அவர் இப்போ இருக்கார் அரசியல், வேறு விதமான அரசு செஞ்சாலும் கூட இந்த நேரடி அரசியல் இல்லை. அப்போது சோஷியல் மீடியா ஸ்டைலில் சொல்லணும்னா, மனோவும் சுமோவும் போட்டுக்கொண்ட டீலா இது அப்படின்னா, மலையக மக்களை குடியமர்த்தி சுமந்திரனுக்கான தேர்தலில் வாக்குகளை அதிகரிக்க செய்வதற்காக இவர்கள் போட்டுக்கொண்ட ஒரு ரகசிய டீலா அப்படின்னு மக்கள் மத்தியில் கேள்வி இருக்கு. நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது, நான் பார்த்தேன். அதனால நான் கேட்கிறேன், உண்மைக்குமே இது எதுவும் டீலா? சுமந்திரனுக்கு ஏதோ பின்வழியில நீங்க ஆதரவு செலுத்துறீங்களா? ஏன்னா கண்டிக்கு உங்களோட வந்தாரு மக்களை பார்க்க, அதுவும் ஒரு கேம்பெயின் மாதிரி பலருக்கு தோன்றுகிறது. எதுவும் இருக்கா? இல்லை, எல்லாம் ஒரு சமூக துரோகிகள், தமிழ் இன துரோகிகள் பேசு கதை இது. நானும் சுமந்திரன் டீல் போடுறேன், என்னதுக்கு அவசியமே கிடையாது. அப்படி பேசினதே கிடையாது. நான் நேற்று வந்து நான் தான் பேசினேன், அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி கேட்டேன் நான்ட்டு எனக்கு தெரியாது. ஆகவே நான் தற்செயலாக கேட்டேன், அங்கே போயிட்டு போக வரைக்கும் சொல்லலை. அவங்கள பாட்டு அந்த மக்கள், அந்த மலை வச்சிருக்க மக்கள் துன்பத்தை பார்க்கும் பொழுது எனக்கு கவலையாக போச்சு. எனக்கு மனசு தாங்கல்ல. கேட்டேன், உன் காணியை உடனடியாக காணி எங்கே வாங்குறது? காணி இல்லையே. காணி வாங்க முடியாது, தெரியும். காணி வாங்கி தர முடியுமானா வாங்கி கொடுங்கள், அங்கே குடியேறி வாழட்டும், பிரச்சனை இல்லை. மலையக தமிழ் மக்கள் பிறந்து வளர்ந்த இடத்தில் தான் வாழ வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நான் அங்கே சொன்னேன், அது காரணம் உள்ள பாருங்க, சொல்கிறேன். நான் பாதி கண்டிக்காரன், பாதி கேகாலைக்காரன். நான் பிறந்தது கேகாலையிலே, மாவட்டத்திலே எட்டியாந்தோட்டையிலே. நான் இளமை காலம் முழுக்க அழைத்தது கண்டியிலே. கண்டி என் தந்தையின் ஊர், கேகாலை என் தாயின் ஊர். கேகாலையிலே கேளனை நதி கரையிலே பிறந்து கண்டியிலே மகாலிகங்கை நதி கரையிலே வளர்ந்தவன். நான் வளர்ந்து விட்டு இப்போ கடற்கரையில் இருக்கிறேன், சரிதானே? அப்படிதான் உண்மை. ஆகவே நான் சொல்கிறேன், நான் எனது மக்கள் அங்கே வாழ தான் விரும்புகிறேன். இப்போ காணி சொல்கிறது நம்ம மலையகம் தேசியம், மலையக மக்கள் சொல்கிற நல்ல விஷயம். நாங்கள் தான் சொல்கிறோமே தவிர சிங்கள பெருந்தேசியவாதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை புரிஞ்சுக்கணும், அது உண்மை. அது அப்போ அவங்களால காணி தர மாட்டேங்கிறாங்க. ஏன் காணி தர மாட்டேங்கிறாங்க? சிங்கள மக்கள் விரும்பலன்னு சொன்னால் அதுக்கு பல காரணம் சொல்ல போனால் பிறகு அரசியல் நிறைய வரும். பேசினா என்னோட வாதிடுபவர்கள் கீழே விழுந்துடணும், எழுதி பேச முடியும், அந்தளவுக்கு வாதிட்டு வேணாம், முடியாது. அது விட்டுருவோம். அதான் உண்மை, யதார்த்தம். அதுதான் கிடைத்தாக இருப்போம். கிடைப்பதற்கு ஏனே கொஞ்சம் இந்த மலை உச்சியில் இல்லாமல் நடுப்பகுதியிலே சமவெளி இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேற ஒரு மாற்று ஏற்பாடு வரையும் காத்திருக்கலாம். நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபேஸ்புக்கில், ஜனாதிபதி அந்த உரையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஜனாதிபதி சந்திச்சு நீங்க மக்களை சமவெளியில வாழ்வதற்கான ஒரு அமைவிடத்தை செய்யுங்க, ஜனாதிபதி கூட சொன்னார், இடத்தை சொல்லுங்க, இடத்தை பாருங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், தீனம் அத்தியமா கண்டவனு நான் கமும் யோசிச்சுட்டு மட்டும் உதவுக்கிறேன் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஜனாதிபதி பேசக்கூடிய ஆளுமை, அந்தஸ்தும் நட்பும் இருக்குது எனக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது சில முடியாதவர்கள் தான் பொறாமப்படுறாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்லிட்டு அதையும் அது சொல்றாங்க. எப்படின்னா, அதை நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, இப்போ ஜனாதிபதி செய்ய இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் மனோ சொல்லி செஞ்சதா மனோ காட்டிக்கிற விரும்புறாரு. ஏன்னா ஜனாதிபதிக்கு ஆல்ரெடி ஒரு திட்டம் இருக்கு, மலையக மக்கள் பத்தி அவருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அவங்களுக்கு உதவணும், அவங்கள பாதுகாப்பா வழிநடத்தணும். ஆனா மனோ கணேசன் ஓவர்டேக் பண்ணி அவர் சொல்லித்தான் ஜனாதிபதி செஞ்சாரு அப்படிங்கிறத வெளிக்கு ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்கு மனோ கணேசன் முயற்சிப்பதாக ஒரு கதை இருக்கு. இந்த மாதிரி கதையெல்லாம் முழுக்க கால் புணர்ச்சி கதை தானே, பொறாமை கதை, கால் புணர்ச்சி கதை. ஆளுமை இல்லாதவர்கள், இப்ப ஆளுமை இல்லாதவர்கள், வரலாறு தெரியாதவர்கள், எதிர்காலம் பற்றி தூரப்பார்வை இல்லாதவர்கள், அரைகுறைகளுக்கு என்னோட ஓடி விட முடியலை, உடனே பொறாமப்படுறாங்க, என்ன குறை சொல்கிறாங்க. இந்திய வீடை பற்றி சொன்னால் மனோ கணேசன் தான் வாங்கி கொடுத்த மாதிரி சொல்கிறாருங்கிறார். நான் வாங்கி கொடுக்கவில்லை. மனோ கணேசனும் திகாம்பரமும் ராதாகிருஷ்ணனும் நாங்கள் தலைவர்களாக பேசி டிபிஏ தமிழ் கூட்டணி என்ற கட்சி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அழைத்து பிரமாண கூட்டம் நடத்தின நோர்வோடிலே 2017 வருடத்திலே எங்கள் அரசாங்க காலகட்டத்திலே எங்கள் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி வந்தார். அவருக்கு வரவேற்பு உரை நான் தான் நிகழ்த்தினேன். நான் மேடையில் நானும் நரேந்திர மோடி அவர்களும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும்
மைத்ரிபால சிறிசேன அவர்களும் தம்பி திகாம்பரம் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஏன் ஆரம்பத்தினவர்களுக்கு இடம் கொடுத்திருந்தோம். நம்ம அரசாங்கம் இருந்தாலும் கூட அவர் எதிர்கட்சி அமர்ந்திருந்தோம். அதுதான் உண்மை. அப்போதான் அறிவிச்சார் அவர். அதுக்கு முன்னால் ஆரம்பத்தினமாக வாங்கியிருந்தார், 4000 வீடு வாங்கியிருந்தார். இதெல்லாம் இந்த தலைவர்களாக இருந்து பிரதிகளாக இருந்து முன்முயற்சிகள் காரணமாக பெற்ற விஷயங்களை ஏன் சொல்லக்கூடாது? நான் பொய் சொல்ல உண்மை தான் சொல்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு அதில்? அவர் இப்போ என்ன கேட்டீங்க நீங்கள்? அந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள், அவருக்கு எனக்கு 25 வருஷம் நட்பு இருக்குது. பாராளுமன்ற வரதுக்கு முன்னாலே நட்பு இருக்குது, அவரோட இருக்குது, பிரச்சனை இல்லை. அந்த நட்பு அனுரகுமார் திசாநாயக்க அரசாக இருக்கக்கூடிய மலையக எம்பிகள் கூட இல்லை, எனக்கு இருக்கு தெரியும். அவங்க பேச மாட்டேன், நான் பேசுவேன். தனிப்பட்ட கண்டாக்ட் தானே அது, பேசுவேன். தொலைபேசியில் பேசுவேன், கடிதத்தில் பேசுவேன், நேரடியாக பேசுவேன், பிரச்சனை இல்லை. அவரும் பாராளுமன்றத்தில் பேசுவார். ஒரு முறை சமீபத்தில் கூட ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது, உரையாட்டும் பொழுது எல்லா எதிர்கட்சிக்காரையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தார். ஊழல்வாதிகள் பிழை செய்தார்கள் சொன்னார். நான் எதிர்த்து கேட்டேன், அப்படி எல்லாரும் சொல்ல கை காட்டாதீங்க, பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நீங்கள், கை காட்டாதீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அவர் எல்லாம் உடனே சொன்னார், ஆமாம் அந்த முற்றுப்புள்ளி போஸ்ட் புள்ளி சொல்கிறேன், மனோ கணேசன் ஒரு போதுமே இந்த பாராளுமன்றத்திலே மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று கூறியிருக்கிற விரும்புகிறேன் சொல்லிட்டு மனோ கணேசன் மட்டும் சொன்னார் இல்லையா? சரி பார்த்தீங்க தானே. அப்போ ஏன் சொல்கிறார் அவர்? அப்போ நான் சொல்லுங்களேன் பட்ட அவர்கிட்ட, எனக்கு அவருக்கு நட்பு தானே, ஆகவே நான் பேசுவோம். அப்போ இப்போ ஜனாதிபதி கேட்டால் என்ன சொன்னார்? மனோ இடம் கோயத்தியேன்னு அவர் ஜனாதிபதி பொறுப்பு இருக்குதுன்னு கேட்குறாரு. நான் போய் சொல்கிறேன், ஏன் பாசிட்டிவாக பார்க்க மாட்டேங்கிறீங்க? நான் இந்திய வீடு திட்டத்தை சொல்வதையும் சரி, இந்த ஜனாதிபதி பேசுகிறதையும் சரி, வடகளை குடியேற சொல்வது என்பது முட்டுமொத்த மலையக தமிழர்களையும் அல்ல, மலை விளிம்பில் ஆபத்தான நிலைமையில் வாழ்பவர்களை சொல்கிறேன்ங்கிறது விஷயத்தையும் கூட ஏன் பாசிட்டிவாக பார்க்க மாட்டேங்கிறீங்களா? அதையுமே சரி, இப்போ ஆபத்தான பகுதிகளில் இருக்க மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல மனோ கணேசன் அவர்கள் இப்போ இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ ஜனாதிபதியோடு இவ்வளவு நெருக்கமா தோழமையோடு செயற்பட்டு கொண்டிருக்க மனோ கணேசன் ஏன் காணி உரிமைக்காக, வீட்டுரிமைக்காக சற்று அழுத்தம் கொடுக்கூடாது? நேற்று கூட கடிதம் எழுதியிருக்கேன் ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு, விசேட சந்திப்பு ஏற்பாடு செய்யும்படி கடிதம் எழுதியிருக்கு. பதில் வரல, வரும்னு நினைக்கிறேன். அழுத்தம் கொடுத்து வருகிறோம். இப்போ பாராளுமன்றத்திலே நான் போகிறது பாராளுமன்றத்தில் தேங்காய் தெரிவதுக்கு இல்லை, தூங்கி வழிகிறதுக்கு இல்லை, கெட்டவாத பேசுறதுக்கு இல்லை, கோமாளித்தனம் பண்ணுறதுக்கு இல்லை, அங்கே இருந்துக்கிட்டு லைவ் போடுறதுக்கு இல்லை. நான் போகிறது காத்திரமான வேலை செய்திருக்கிறேன். ஒருபோது பாராளுமன்றத்தில் நான் கட்சி மாறியதில்லை. அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாராளுமன்றத்தில் இந்த அரசாங்கம் எத்தனை பட்டியல் வெளியிட்டாங்க தெரியா? பட்டியல் வெளியிட்டாங்க இல்லையா? பார் பட்டியல், பார் வைன் ஸ்டோர், சரியா? அப்புறம் பெட்ரோல் ஷேர் பட்டியல், வீடு சேதமாகனத்துக்கு பாதி நஷ்டஈடு பட்டியல், ஜனாதிபதி நிதியத்திற்கு பணம் பெற்ற பட்டியல், எந்த பட்டியலும் பேர் இல்லாத ஒருவர் தான் மனோ கணேசன். அது பெருமை தெரியலையா? நல்ல காரியம் தெரியலையா? அது மட்டுமல்ல, ஜனாதிபதி இன்று தனது அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு, எம்பிக்களுக்கெல்லாம் நாங்கள் விசேடமான அதிகாரப்பூர்வமான பங்களா தரமாட்டோம், வாகனம் தரமாட்டோம் சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருக்காங்க. அவரோட கொள்கை, அரசாங்க கொள்கை. வாகனம் தரமாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ வாகனம் தர போகிறாங்க, அவங்களே தர போகிறாங்க. அவங்க கொள்கையை மாற்றிக்கிட்டாங்க. வாங்கிக்குவீங்களா இல்லையா? அது வேற கதை. வாங்கிக்குவீங்களா இல்லையா? நிறைய பேர் பார்லிமெண்ட்ல பகிரங்கமா சொல்றாங்க, கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் இருங்க, நாங்க வாகனம் வேணும் சொல்லலையே ஒரு நாளும். அரசாங்க எம்பிக்களை வந்து உட்காந்து கேளுங்க அவங்ககிட்ட, என்ன கேட்கறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் சொல்லலை, நான் சொல்கிறேன், ஜனாதிபதி கூட சிறந்த வாகனம் இருக்க வேண்டும், சிறந்த பங்களா இருக்க வேண்டும், சிறந்த உணவு இருக்க வேண்டும், ஹெலிகாப்டர் இருக்க வேண்டும், நல்ல பாதுகாப்பு இருக்க வேண்டும், பிரதமருக்கு இருக்க வேண்டும், எல்லா அமைச்சர்களும் இருக்க வேண்டும், அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சர் பங்களா வழங்கப்பட வேண்டும். ஏன்னால் வசதியாக வாழ்ந்தால்தான், ஒழுங்கான சாப்பாடு கிடைத்தால்தான், ஒழுங்கான வாகனம் இருந்தால்தான் அவர்கள் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ அமைச்சர்களாகவோ எம்பிக்களாக அதன் கடமையை சரியான முறையில் 100% செய்ய முடியும். ஆனால் இல்லையே மனோ கணேசன் அவர்கள், கடந்த கால ஆட்சிகளில் வந்து எல்லாம் கிடைச்சிச்சு, கேப் கிடைச்சி, சாப்பாடு கிடைச்சி, பங்களா கிடைச்சி, எல்லாம் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க குடும்பத்தை தான் பார்த்தாங்களோ தவிர மக்களை பார்க்கலையே. அதுதான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிரதான காரணம். அனுரகுமார் திசாநாயக்க 3 வயதோட பார்லிமெண்ட்ல அமர்ந்திருந்த ஒரு எதிர்கட்சி தரப்பு இன்னைக்கு அமோக வெற்றி பெற்று மக்கள் ஆதரவோட பார்லிமெண்ட்ல ஆட்சி அமைச்சிருக்காங்க, இந்த நாட்டை ஆள்றாங்க. அப்ப என்ன காரணம் இதுக்கு பார்த்தா, எங்க அடிமாற்றம் பேஸ்மென்ட் பார்த்தா கடந்த காலம் நடந்தது எல்லாம் பதில் சொல்ல வந்திருக்குது. நான் கேள்வி சுருக்கம் கேளுங்க. அத சொல்றேன், கேளுங்க, கேக்குறேன், மக்கள் மத்தியில இந்த கேக்குற சொல்ல கேளுங்க. இந்த கேள்வி எல்லாம் வந்து பெரும்பான்மை கட்சிகளுக்கு தானே, மொட்டு கட்சி, யுஎன்பி, எஸ்ஜேவி கூட அவங்களோட கேளுங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க. அரசியல் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இது ஒன்றும் அரசியல் பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்க எங்க கேட்காதீங்க. நாங்க
நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோ அகில மக்கள் காங்கிரஸோ தமிழ் முற்போக்கு கூட்டணியோ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோ நாங்கள்லாம் வந்து சிறுபான்மை கட்சிகள் எங்கள் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறோம். நாங்கள் நாடு ஜனாதிபதி ஆகுவதில்லை, பிரதமராவதில்லை, பிரதான அமைச்சர் கிடைக்கிறதில்லை. நாங்கள் சுழியோடிக்கிட்டு இருக்கோம், எதிர்த்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகவே அந்த அரசாங்கத்தில் இருக்கிற தவறுகள் நாங்கள் பொறுப்பு இல்லை. அது அவங்களே கேட்கணும். நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. உங்களுக்கு தைரியம் இல்லாட்டி நாங்கள் செய்ய முடியாது. நிகழ்ச்சிகளை பார்த்து தெரியும் அரசாங்கத்தின் பிள்ளைகளை சுட்டி காட்டி கேளுங்க. அது ஏன் இத்தனை வருஷம் அரசியல் இருக்கு. இல்ல 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 நீங்க இத்தனை வருஷம் அரசியல் இருக்கனால இதுவரை பார்க்கப்படாத மக்களுடைய பிரச்சனைகள் இப்ப தெரியுதா? இல்ல இல்ல கேட்க வரும் மக்களுடைய கேள்விகள் உங்களுக்கு விளங்கமான தானே தில்ஷான், கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நான் அழைத்தால் நாகரிகம் நடத்தப்படுது. அதுதான் கேட்கிறேன். கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. தயவு செய்து நீங்க இந்த காரணை வெளியிடும் பொழுது எடிட் பண்ணி போடாதீங்க. ஒழுங்கா சொன்னதே போடுங்க. சரியா? நான் சொல்றேன் கேளுங்க. நான் சொன்னேன் இத்தனை வருஷம் சொல்றது உங்களுக்கு. டிபிஏ உருவாக்கப்பட்டு 2015 வருஷம். 15 வருஷம் அதுக்கு முதல்ல வரைக்கும் தொடர்ந்து யுத்தம் நடந்துச்சு. யுத்தத்தின் போது திருவிழா போராடியவன் நான். அதனாலதான் போகலண்ணா. சந்திரிகா யுத்தம் நடத்தினாரு, போகல. பெசிலாஜ் யுத்தம் நடத்தினார், போகல. ராஜபக்ச யுத்தம் நடத்தினார், போகல. அழைச்சாங்க எனக்கு அமைச்சருக்கு வர சொல்லி. எல்லா தமிழ் அரசியலையும் போனேன், நான் போகல. அது பிறகு ரணில் விக்ரமசிங்க ஏன் போகலன்னா அந்த அரசாங்கத்தில் ராஜபக்ச ஆக்கள் இருந்தாங்க, அதனால போகல. அப்போ சஜி பிரேமதாசவோ மற்றவங்கள வந்து எல்லாரும் வந்து 100% சரியானவர்கள் யாருமே அரசியல்வாதிகள் கிடையாது. எல்லாரும் குறைபாடு இருக்குது. ஆகவே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அது நாங்கள் தென்னிலங்கை வடகிழக்கு இல்லை, இங்கே வந்து சிங்கள மக்கள் சேர்ந்து வாழ்கிறோம். அப்போ நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு ஒரு சில நிகழ்வு தன்மையோடு செயல்பட்டால் தான் செயல்பட முடியும். அது தனி கட்சியாக இருக்கிறோம், கூட்டணியாக இருக்கிறோம். இப்போ பாருங்கள், சமீபத்தில் மலைய சம்பளம் ஒரு சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அந்த வாக்களிப்பு வந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்? ஆதரவு வாக்களிச்சு தானே. அப்போ நாங்கள் எஸ்ஜேபி வாக்களிக்க முடியுமா? முடியாது தானே. தனித்தவங்களுக்கு இருக்குது. அது புரிஞ்சுக்கிறோம் போல தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லை, சொல்லுங்க. அது மட்டும் இல்லை. அதுக்கு இப்போ சில பேர் அதுக்கு எஸ்ஜேபி எடுத்த முடிவுக்கு இவங்க எதிராக செயற்பட்டிருக்காங்க, உங்களை ஏதோ இவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஏதோ எதிர்த்தரப்பா பேசினா உண்மை அது? அப்படிலாம் கிடையாது. அப்படி எடுக்க முடியாது. எடுத்துக்க முடியாது. ஆனா உங்களுடைய அந்த ஆதரவு வந்து நிறைய பேர் ஆதரிச்சாங்க. சரி, இந்த இடத்துல அரசாங்கம் கை கொடுத்தாரு, நல்ல விஷயம். எங்களுக்கும் எஸ்ஜேபிக்கும் இதன சில அரசியல் கட்சிகள் எப்படி நடக்கின்றன தொடர்பாக சரியான முறையில் அரசியல் அறிவில்லாதவர்கள் பேசுகிற பேச்சு தமிழ் போக்கு கூட்டணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையில் தேர்தலுக்கு முன்னால் ஒரு புரிந்துணர்வு உடன்படி கையெழுத்து ஆகின்றது. அதில் வந்து நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நாங்கள் வந்து தனித்துவம் செயல்படுவோங்கிற விஷயம் எழுதி கையெழுத்து போட்டிருக்கோம் ரெண்டு தரப்பும். அப்போ நடவடிக்கை எடுக்க முடியாது. தேசிய பட்டியல் உரிமை எங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் போட்டிருக்கோம் நாங்கள் தான் எங்கள் சும்மா. சரி, அது ஒன்று, அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ கடைசியாக கூட இப்போ 5ஆம் தேதி கடைசி பார்லிமெண்ட், 18 பார்லிமெண்ட் இருக்குது. 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அப்போ கூட எல்லாம் முடிவு பண்ணாங்க வெளிநடப்பு செய்யணும்ட்டு. செஞ்சுட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஜனாதிபதி பேசும்பொழுது நான் உட்காந்துருது என்ன அப்போ எப்படி? எப்போ நான் அப்படி உட்காந்துருக்கிறேன். அன்னைக்கு பாராளுமன்றத்தில் 2வது வாசிப்பின் போது 3வது வாசிப்பின் போது உட்காந்துருக்கிறேன். அப்போ வெளிநடப்பு செய்யவில்லை. 2வது வாசிப்பின் போது நாங்கள் எல்லாம் நான் திகாம்பர் ராதாகிருஷ்ணன் உட்காந்து ஆதரவளிக்கிறோம். இந்திய வீடமைப்பு திட்டத்தை இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தி பெற்றிருக்கிறோம். அது மக்களுக்கு சுட்டி காட்டுகிறோம். காணி கேட்டு ஜனாதிபதியை பேசுகிறேன். அப்புறம் நாங்கள் ஆட்சி இருக்கும் பொழுது 4 வருஷத்தில் 6 புதிய பிரதேச சபை, பிரதேச செயலகம், கிராம சேவக பிரிவு, 7 பட்ஜ் காணி, தனி வீடு அரசாங்க திட்டமாக உருவாகி இருக்கிறோம். பிரதேச சபையில் தெரிவு செய்யப்படுபவர்கள் யாருமே கூட அந்த காலகட்டத்தில் வந்து தோட்டப்பயிருக்கு பணம் ஒதுக்கீடு செய்ய முடியாது, சட்டப்படி தடை இருந்தது. கண்டி மாவட்டத்தில் உடப்பலாத்தங்கிற ஒரு பிரதேச சபை தமிழர்களால் ஆளப்பட்ட பொழுது அந்த தோட்டப்பகுதிகளுக்கு பணம் ஒதுக்கீடு செய்தது என்று சொல்லி காரணத்தை கூறி அதை கலைத்து விட்டார்கள். அது சட்டத்தை மாற்றணும். நாங்கள் எல்லாம் பண்ணோம். இவ்வளோலாம் பண்ணி முடித்த பிறகு கூட எங்களே பார்த்து இந்த குதர்க்கமான கேள்வி, நீங்கள் இந்திய வீடு நீங்கள் வாங்கினீங்களா, உங்களுக்கு வாங்கினீங்களா, இல்லாட்டி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, இல்லாட்டி இந்த அப்புறம் கண்டிக்கு போனீங்களே எல்லாரோட திலீத்தோட போனீங்க. திலீத் எந்த அளவுக்கு குற்றவாளி சொல்லுவீங்களோ நீங்கள், அவர் குறை சொல்லுவீங்க. அதே குறை தான் 2 பேரும் சொல்லலாம். எனக்கே நம்பிக்கை இருக்கின்றது. ஞானசார தேரோவை நேரடியாக சந்தித்து அவரை அடக்கி ஒடுக்கி வெளியனுப்பியோன் நான், வேறு யாரும் செய்ய முடியல. அவர் உட்கார வச்சு அமைதியாக கேட்டுட்டு நானே சொன்னேன். அவர்கிட்ட சொன்னார், முழு நாடும் சிங்களருக்கு மட்டும் சொந்தம், பௌத்தருக்கு மட்டும் சொந்தம், தமிழர்களும் முஸ்லீம்களும் மலைய தமிழர்களும் ஈழத்தமிழர்கள் முஸ்லீம் எல்லாருமே வெளியில் வந்தவர்கள் சொன்னார். நான் வந்து சொன்னேன், ஞானசார் தேரரே மகாவம்சம் இருக்குன்னாரு. மகாவம்சம் படிச்சுக்கிறான் கேட்டேன். படிச்சுக்கிறேன். அதில் விஜயன் வந்து புத்தள மக்கள் இறங்கினாரே, குயினி கல்யாணம் பண்ணாரே, விஜயன் எங்கேருந்து வந்தார்,
இந்தியாவில் தான் வந்தார். குவேனி விரட்டி விட்ட பிறகு பாண்டி நாட்டுக்கு தூது அனுப்பி, தமிழ்நாட்டுக்கு தூது அனுப்பி இளவரசி கொண்டு கல்யாணம் பண்ணார் தெரியுமா கேட்டார். அது பொய்னாரு. அப்படி அசன் நல்ல கதையாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையான சரிங்கிறீங்க, மற்ற பொய்ங்கிறீங்க, மாவசம் இருக்குது வாய முடித்தார், வெளியே போனார். அப்படியே நான். ஆனால் நான் ஞானசாரை பங்கெடுத்தவன் நான். கோட்டாபய ராஜபக்ச சர்வதிகாரம் கொண்ட ஒரு பாதுகாப்பு செயலாளராக இருந்து வெள்ளவேன் அடிப்படையிலே அரச பயங்கரவாதம் தலைவர் தாடிய பொழுது கூட ஓடி ஒளியாத வீரன் மனோகரேசன் மறந்துனாங்க. அதை நீங்கள் சரியா? இந்த மாதிரி கோழைகள் ஓடி ஒளிந்தவர்கள் வரலாறு தெரியாத பேசிக்கிட்ட போய் சொல்ல முடியாது. எல்லா பக்கத்தில் பார்த்தா எனக்கு சரியான நான் நல்ல வரலாறு எனக்கு இருக்குது, நிகழ்காலம் இருக்குது, எதிர்காலம் பற்றி தூர பார்வை எனக்கு இருக்குது. ஆக யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். மனோகரேசன் அவர்கள் ரைட் காரசாரமா பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நல்லது. இப்போ மீண்டும் நான் அந்த வடக்கு கிழக்கு சம்பந்தமாக ஒரு கேள்வி இருக்கிறதா, அதை முடிச்சு நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ மலையக மக்கள் நீங்க சொன்னீங்க, நீங்க கேட்ட போது அங்க இருந்த மக்கள் விரும்பினதா சொல்றீங்க, ரைட். இப்போ ஏற்றுக்கொள்றதுக்கு வடக்கு கிழக்கு மக்கள் தயாரா இருக்காங்களா, அதையும் நாங்க பார்க்கத்தானே வேணும். அப்ப நீங்க அதை யோசிக்காம இதை மட்டும் சொன்ன மாதிரி தானே மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் மனோகரேசன் அவர்களும் பேசி வைத்துக்கொண்டு டீல் போட்டாருன்னு சொன்னீங்க. அப்போ குற்றச்சாட்டது. அப்படின்னா பேசி தான் செஞ்சுருக்கேன்னு நாங்கள் இப்போ கேட்குறீங்க, நீங்கள் பேசாமல் செய்கிறீங்களா, நீங்கள் சொன்ன சரி வருமா, கொடுக்கணுமா, மக்கள் ஏற்றுக்குவாங்களா? கேள்விக்கு 2 கேள்வி, ஒவ்வொரு கேள்வி முரண்பாடு இருக்குது. அது வேற மக்கள் பார்க்குறவங்க அது என்னன்னா, இப்போ மக்களை அனுப்புறதுக்கு இவங்க தயார், மக்களை வரவேற்க அவர் தயார், இவங்க 2 பேரும் யாரும் மக்களை தீர்மானிக்கணும் தான். இல்லை, இதுக்கு மக்களுக்கு வழிகாட்ட தலைவர்கள் வழிகாட்ட வேண்டும். மக்கள் தானாக தீர்மானிக்க மாட்டார்கள், வழிகாட்ட வேண்டும். மக்கள் மத்தியிலிருந்து தலைவர்கள் வருகிறார்கள், அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இதை மக்களுக்கு வழிகாட்டாவிட்டால் ஏன் வழிகாட்ட மாட்டேங்கிறீங்க, சும்மா தூங்குறீங்களா கேட்பீங்க. வழிகாட்ட சொன்னால் உடனே குறை சொல்லுவீங்க. நல்ல கதையில இருக்குது இது. அப்படியே இல்லை, கொஞ்சம் கேளுங்க, அமைதியாக கேளுங்க. இப்போ இந்த கருத்தை நான் சொல்லி தற்செயலாக சொன்ன பிறகு பல பெருந்தொகையான நண்பர்கள் உலகெங்கும் இருந்து, கனடா, டொரண்டோ, ஒட்டோவா, வான்கூவர், அப்புறம் அங்கே பாரிஸ், லண்டன், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஆஸ்திரேலியா வரைக்கும் எல்லா பலர் தொடர்பு கொண்டு, இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் தொடர்பு கொண்டார், நோர்வேயிலிருந்து சொன்னார், என் காணி இருக்குது மனோ கணேசன் அவர்களே, தயாராக இருக்குன்னு சொன்னாங்க, சொந்த காணி இருக்குது. அதானே சரி, பரவாயில்ல. அங்கே ஒரு ஏற்கனவே நான் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறேன், உங்கள் ஊடகமாக சொல்கிறேன். தயவு செய்து வடக்கில் இருக்கக்கூடிய சமூக பெரியார்கள், மத தலைவர்களாக சேர்ந்து ஒரு லேண்ட் பேங்க், காணி வங்கி அமையுங்கள். காணி வங்கிங்கிறத உலகம் முழுக்க இப்படியே ஒரு நடைமுறை இருக்கிறது. லேண்ட் பேங்க் அது ஒரு சட்டப்படியான நிறுவனமாக இருக்கணும், ஒரு கம்பெனி, ஒரு 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 என்ஜிஓ நமக்கு, என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அமைக்கணும். அமைச்சு அப்படி அமைக்கப்பட்டால் அதுக்கு உலகெங்கும் இருக்கும். இப்போ எனக்கு சொன்னவங்களாம் சொல்லியிருக்கு பதில் அப்படி தான். காணி வழங்க விரும்புகின்ற பெரிய உள்ளம் கொண்டவர்கள், நல்லவர்கள், நண்பர்கள், உடன்பிறப்புகள், ரத்தங்கள், ஈழத்தமிழ் சொந்தங்கள் உலகெங்கும் இருந்தும் உள்நாட்டிலையும் சரி, அந்த காணி வங்கிக்கு தொடர்பு கொண்டு காணி விவரங்களை கொடுக்கணும் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி தென்னிலங்கையிலிருந்து காணி வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் என்று தொடர்பு கொண்டாங்க. ஐயா, வடக்கிழக்கு காணி வாங்கி தரேன் சொன்னீங்களாமே, வாங்கி தரேன். நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலை, நான் சம்மந்தம் இல்லை, எனக்கு அதில் தொடர்பாடு, நான் நேரடி தொடர்பாடு செய்ய மாட்டேன். ஆனால் ஒரு நிறுவனம் உருவான பிறகு சொல்லுவேன், என்னன்னா பகிரமாக சொல்லுவேன், உங்கள் மீடியாவுக்கும் சொல்கிறேன். நான் தயவு செய்து காணி வேண்டியவர்கள் அந்த காணி வங்கிக்கு விண்ணப்பியுங்கள். அப்போ காணி வங்கியில் இருப்பவர்கள் விண்ணப்பங்களை பரிசீலித்து உரியவர்கள் காணி தர முடியும். அப்படி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னென்னா காணி தரும் பொழுது தயவு செய்து மலை விளிம்பில் இருப்பவர்கள், பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்பவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். மிகவும் அபாயகரமான இருக்கணும். இன்னொன்று என்னென்னா நூரலியாவோ, ரத்தபுரையோ, கொழும்போ, கண்டியோ, மதுரையோ போன்ற மக்கள் பெரும்பான்மை வாழுகிற இடத்திலே தமிழ் மக்களை அகற்றுவதற்கு நான் உடன்பாடு இல்லை. அங்கே இருந்தால்தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர முடியும். அரசியல் பலம் இருக்கும், அரசியல் பலத்தை இழக்க முடியாது. ஆனால் காலி, மாத்தறை, மொனராகலை, களுத்துறை போன்ற பகுதிகளெல்லாம் மக்கள் ரொம்ப சிறுபான்மை வாழ்கிற காலத்தினால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ காலி மாத்திரையை சென்று பாருங்கள் என்ற சில வரட்டுவாதிகள் சொல்ல விரும்புகிறேன். காலி மாத்திரையில் இப்போ பார்த்தீங்கன்னா மலைய மக்கள் வாழ்வது நவீன கொத்தடிமைகளாக வாழ்கிறார்கள். அது தேரர்கள், போலீஸ் அதிகாரிகள், தோட்ட நிறுவன தோட்ட அதிகாரிகள், அங்கே தனவந்தர்கள், இனவாத அடிப்படையிலே அவர்களை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறார்கள். சட்டமூலங்கள்லாம் கிடையாது. பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் மாத்திரை பகுதியிலாம். தெரியும் எனக்கு. அவ்வளோ பரிதாப கதைகள் அங்கே இருக்கிறது. தமிழ் மொழியில் படிக்கக்கூடிய வாய்ப்பில்லை, தமிழ் பாடசாலை மூடப்படுகின்றன. அவர்களும் முன்னுரிமை கொடுக்கணும். அதற்கு இன்னும் ஒரு விஷயத்தை எம்பி எட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்த விஷயம், நிறைய தமிழர்கள் இந்த பகுதிகளில்
வேறு தமிழ் பாடசாலைகளுக்கு போக முடியாம சிங்கள பாடசாலைகளுக்கு செல்கிறார்கள். அதோட அவருடைய கலை கலாச்சாரம் கூட மாறிவிட்டது. எல்லாம் மாறிவிட்டது. மாறி எனக்கு தெரிஞ்ச அளவில் அண்மையில் நடந்திருக்கிறது ஒரு சம்பவம் ஒன்று. தமிழ் குடும்பம் அந்த சடங்கு முறையை சிங்களத்திலே செய்திருக்கிறாங்க. சடங்கு வீடு சிங்கள முறையில் நடந்திருக்கு. சோ இது தமிழர்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, கலை கலாச்சாரம் இருக்கு. சோ இது மாறி வருது இலங்கையில. அதோ இந்த நீங்க சொன்ன அந்த பகுதிகள். சோ இதையும் நீங்க அந்த விஷயத்தை பண்ணிக்கணும். சரி சரி, அது கவனத்தை எடுத்துருக்கேன் பாருங்க, எல்லாத்தையும் கவனத்தை எடுக்கிறேன். இப்ப தனி ஒரு மனோகனேசினால் முழு நாட்டை மாற்ற முடியாது. ஆனால் கருத்துக்களை சொல்ல வேண்டும், கொள்கைகளை சொல்ல வேண்டும், முன்மொழிகளை சொல்ல வேண்டும். ஆளுமை உள்ள, காத்திரமான, தூரப்பார்வை உள்ள, வரலாறை அறிந்த ஒரு தலைவரான செய்ய முடியும். அந்த வேலை செய்கிறாரு நினைக்கிறேன். நான் நீண்ட காலமாக நிரந்தரமாக அரசியல் இருக்க போகிறதில்லை, இருக்கும் வரைக்கும் நேர்மை நடக்கும்னு நினைக்கிறேன். மனோகணேசன் என் பேர், எனக்கு உள்ளே ஒருத்தர் இன்னொரு மனோகணேசன் இருக்கார், அவர் பேர் மனோசாட்சி. அவர் சொல்ல செய்வேன், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை இல்லை. ஆகவே என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரியான முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ அந்த மக்களுக்கு வாழ்வதற்கு, தலையிலிருந்து வாழ்வதற்கு, சுயமரியாதை வாழ்வதற்கு ஒரு இடம் கிடைக்கும். வடகிழக்கிலே கூட காலியாக போன காணிகள் இராணுவம் பிடித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிலாம் சண்டையிடுறாங்க. இராணுவம் காணிகளை விடுவித்தாலும் கூட விடுவித்த காணிகள் காலியான காணிகள் காலியாக இருக்கின்றன அல்லது காடாகி விடுகின்றன. அங்கே காணி தேவை. ஆகவே முதல்ல இங்கே போக விரும்பணும், அங்கே தர விரும்பணும். நான் ஒன்று பலவந்தம் அனுப்ப முடியாது, பலவந்தம் காணி வாங்கி கொடுக்க முடியாது, அப்படி செய்ய முடியாது. என்ன காணி இல்லையது கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, சிலர் பொருளாதாரத்திலே கஷ்டப்பட்டவர்கள் வடகிழக்கில் இருக்கலாம், அவர்கள் காணி இருக்கும், ஆக இலவசம் தர முடியாமல் இருக்கலாம். இருந்தால் ஒரு சாதாரண மலிவான விலைக்கு காணி விலை விற்கலாம். அந்த காணி கூட இந்த லேண்ட் பேங்க் வாங்கி இந்த மக்கள் கொடுக்கலாம். ஆனால் சரியான சிஸ்டத்தில் நடக்கணும். இல்லைன்னா இதுலயும் ஒரு சில மோசடிகள் நடக்கலாம், தெரியாது. நல்லது நடந்தாலும் சரி, நல்லது நடக்கும். எல்லாம் சந்தேகப்படல ஒன்றும் செய்ய முடியாது தானே. நான் கவனமாக இருப்போம். அதான் சொல்கிறேன், சமூக பெரியார்கள் மத தலைவர்கள் செய்தால் நல்லதாக இருக்கும். நான் வெளியில் இருந்து கூட ஆதரவளிப்பேன், அவ்வளவுதான். நான் சொன்னேன், நான் தலைப்பட மாட்டேன். நானும் எனக்கும் அந்த வங்கியிலே பங்கு வேணும்னு சொல்லலையே. நான் அப்படி சொல்ல, என்ன எனக்கு தந்தாலும் வேண்டாம், எனக்கு நான் வந்து ஆலோசனை கொடுப்பேன். நான் இந்த கருத்தை முன்வழித்த கருத்தினால நீங்கள் சொன்னீங்க, உங்கள் கேள்வி ஆரம்பத்தில் சொன்னீங்க என்னன்னா, இது இன்றைக்கும் சமூகத்தில் ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த விஷயம் நிறைய பேசப்படுகிறது, பேசு பொருளாக மாறி இருக்குது. பேசு பொருளாக ட்ரெண்டிங்காக மக்கள் வாதிக்கும் விஷயத்தை பேசுவோம் தான் தலைவன். நான் பார்ட்டி லீடர் செஞ்சிருக்கேன். ரைட், ஓகே. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இப்போ இந்த செயற்படுற விதம் சற்று என்னன்னு விளங்குது இல்லை. சில பேருக்கு என்ன செய்கிறாருன்னே விளங்குது இல்லை. இப்போ எதிர்த்தரப்பில் இருக்க நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக அங்கங்கே போகிறீங்க, பேசுகிறீங்க, இப்போ நம்மளோடலாம் நினைஞ்சு பேசுகிறீங்க. சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவரை சரியாக செயற்படுறாருங்கிற கேள்வி பல பேர் மத்தியில் இருக்குது. உங்களுடைய பதில்? ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, கமல்ஹாசனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அது மாதிரி இல்லையா? அது மாதிரி விஜய்க்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, நடிகர் விஜய்க்கு. அரசியல் விஜய் இல்லை, ஸ்டைல் ஒன்று இருக்குது. அஜித்குமார் ஸ்டைல் இருக்குது, மனோ கணேசன் ஒரு ஸ்டைல் இருக்குது, சிவாஜி கணேசன் ஒரு ஸ்டைல் இருக்குது, ஜெமினி கணேசன் ஸ்டைல் இருந்துச்சு. அது மாதிரி தானே அது ஸ்டைல் செய்கிறாரு. ஆனால் பார்த்தா நேற்று கூட பார்த்தா அரசாங்கம் தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த டோனோ கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் டோனோ கான்ஃபரன்ஸ், சர்வதேச உதவி நன்கொடையாளர்கள் மகன் நடத்துன்னு சொன்னாங்க. இப்போ சொல்கிறாங்க, சஜித் போன வாரம் சொல்லிட்டார், அதை சொன்னார். பார்லிமெண்டத்தில் கோரிக்கை வச்சு உடனடியாக இப்போ நாங்கள் 17ஆம் தேதி பார்லிமெண்டத்தில் பெரும்பாலும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம், யோசித்து கொண்டிருக்கிறோம். அவசர சட்டத்தை நீக்குங்கள், நாங்கள் தான் போட்டார சொன்னோம். அது கொண்டாந்து 2 வாரம் ஆச்சு தான். இப்போ போதும், நீக்கி எடுத்துட்டு ஆபதா கலம நகரம்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். அதாவது இடர் நிவாரண சபை சட்டம் ஒன்று இருக்குது. 2005 வருஷம் கொண்டாந்த சட்டத்தை, அந்த சட்டத்தை அரசாங்கம் பயன்படுத்தவே இல்லை. அதை பயன்படுத்த, அது நிறைய நிறைய ஷரத்துகள் இருக்காது, அதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். அதை செய்யுங்க செய்துட்டு இந்த சர்வதேச டோனோ கான்ஃபரன்ஸ் நடத்துங்க. இன்னொன்று என்னென்னா, அரசாங்கம் உள்நாட்டு பிரச்சனை செய்ததை போல அணுரட்டை அல்லது நாடு அணுரக்கி அல்ல அணுரவுடன் சொல்வதை போல உலகம் அணுரவுடன் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி பெரிய பணம் வரல வெளிநாட்டில் இருந்து. நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், பெரிய பணம் வரல. அதாவது நடந்த இடர்பாடுகளை ஒப்பிடும் பொழுது பெரிய பணம் இல்லை. இப்போ அந்த தொகையை பார்த்தால் சில வேளையிலே ஒரு பணக்கார குடும்பத்துக்கோ ஒரு கம்பெனிக்கோ நிறுவனத்துக்கோ அது பெரிய தொகையாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாடுகிற போது பெரிய தொகையே அல்லது, பத்தாது, தொகை வேண்டும். ஏன்னா நாங்கள் ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சின்ற காரணத்தினாலே நாடு நாசமாக வேண்டும் நினைக்கல. நாங்கள் அப்படி நினைக்கல, அவர் நினைக்க மாட்டோம். ஒரு நாள் நாங்கள் நல்லா தான் இருக்கணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் மக்கள் அதிகமாக கேட்டீங்க, கண்டிக்க சரோஜ் குழு போய் கண்டிக்கு போனேன்னா கண்டித்து அதிக பாதிக்கப்பட்டிருக்குது. சொன்ன பாராளுமன்ற சொன்ன நாங்கள் கண்டிக்கு போனால் தான் காரணம். கண்டி என்பது அப்போ அங்கே ஒரு அமைச்சர் கேட்குறாரு, சுமந்திரனும் சாணக்கியனும் இதுக்காக கண்டிக்கு வராங்க, வடக்கு கிழக்கு போகாமல் அப்படிங்கிறாங்க. சந்தோஷப்படப்பா, தமிழர் நாங்கள் வேறு சந்தோஷப்படப்பா. இது ஒரு நீங்கள் தான் சொல்கிறீங்க, எல்லாம் ஒரே நாடுன்னு சொல்கிறீங்க, போனான்னு சொல்கிறீங்க, நீ தமிழர் இங்கே வந்து கேட்குறீங்க. என்ன கதை அது? இது சிறுத்தனமான கதை, சின்ன பிள்ளைத்தனமான கதைகளை. இந்த வடிவேலில் கதை மாதிரி சின்னப்பிள்ளத்தனமாக இருக்குது. அந்த கதையெல்லாம் பேசாமல் நிறுத்தி விட்டு சீரியஸாக செய்யுங்க, அதான் சொல்கிறேன். ரைட்.
அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி உட்பட இந்த அரசாங்கம் இந்த இயற்கை அனர்த்தங்களை முகாமைத்துவம் செய்ததில் ஃபெயில் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லப்பட்டுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஃபெயில்னு நினைக்கல, அது டூ ஏர்லி சொல்கிறதுக்கு. அப்படி அல்ல, இது ஒரு அனர்த்தம், வரலாற்று நிகழாத ஒரு அனர்த்தம். சுனாமியை விட பல மடங்கு ஆபத்தானது. பொருளாதார சிக்கல் அல்லது கோவிட் எல்லாத்தையும் விட படி சிக்கலானது. அது மட்டுமல்ல, கடந்த காலங்களிலே தென்னிலங்கையிலே வட இலங்கையிலே எல்லாம் கிளர்ச்சி நடந்தது, யுத்தம் நடந்தது. யுத்த காலத்தின் போது கூட ஏற்பட்ட அனர்த்தம் கூட ஒரு வடகிழக்கை சில இடங்களில் வரையறுத்திருந்தது, நடைமுறைகள் எழுந்திருக்கு. அதே போல் தென்னிலங்கையில் ஜேவிபி, இதே ஜேவிபி தான் கிளர்ச்சி பண்ணாங்க. 450 பஸ்ஸை எரிச்சாங்க, 53 தேயிலை தொழிற்சாலை எரிச்சாங்க. தெரியும் எங்களுக்கு, நிறைய பேர் கொலை பண்ணாங்க, பாலங்கள் உடைச்சாங்க. அது எல்லாத்தையும் விட பயங்கரமானது. ஆகவே இப்படிய பயங்கர சேதத்தை, இயற்கை சேதத்தை அரசாங்கம் சமாளிப்பது கஷ்டம்தான். ஆகவே எடுத்தடிப்படை அரசியல் நோக்கத்தில் அது ஃபெயில்னு சொல்ல மாட்டேன்னா, நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம், வழங்க தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒத்துழைப்பை அரசாங்கம் நல்ல விதமாக பாசிட்டிவாக பார்க்க வேண்டும். பார்க்கறது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். இப்போது நாமல் ராஜபக்ஷ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு பார்க்குறோம். நாங்கள் இப்போ பல பகுதிகளுக்கு நடந்து போகிறாரு, ஆட்டோவில் போகிறாரு, மண்மேடுகளில் ஏறுறாரு, சரிகிறாரு, இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவரோட டாக்கெட் எங்களுக்கு தெரிந்தானே 2029 ஜனாதிபதி ஆகணுங்கிற ஒரு டாக்கெட்டில் தான் இவர் இப்போது இந்த அரசியல் ஈடுபட்டு கொண்டிருக்காரு, தெளிவாக தெரியுது. இப்போ இன்னும் நடக்கும். இப்போது சஜித்தோட இடம் இல்லாமல் போயிருமா, நாமல் அந்த இடத்துக்கு ஒரு வரலாற்றி ஜனாதிபதி அனுரனுடைய இடத்துக்கு நாமல்னால் எதுவும் சவால் இருக்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது எல்லாம் எதிர்த்தரப்பில் பக்கத்து தான் இருக்கீங்க. மனோ கணேசன் தமிழ் போக்கூட்டணியின் தலைவர், ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர். எங்கள் கட்சியிலே 2ஆம் தர தலைவர்களை உருவாக்கி வருகிறோம். 2LLன்னு குரூப் வச்சிருக்கிறேன். சரியா செய்கிறோம் நாங்கள். சரியா பரணிதரன், சந்திரகுமார், லோஷன், பரத் அருள்சாமி, சசிகுமார், சீலன் கொளுத்துறையில் இருக்கிறாங்க. எந்த கட்சியில் இருக்காங்கன்னு தெரியாது, நம்ம கட்சியில் வச்சுருக்கோம். வளர்த்து விடுகிறேன் நான், அது பிரச்சனை இல்லை. சரியா அது மாதிரி எல்லோரும் வளர்த்து விடுவாங்க, அது அவங்க இஷ்டம். ஆனால் நான் கட்சியை பற்றி சொல்ல முடியும், கூட்டணி பற்றி சொல்ல முடியும். அதே போல் எங்கள் கட்சியிலே கூட்டணியிலே நானும் திகாம்பரம் ராதாகிருஷ்ணனும் இவ்வளோ கூட்டணியில் அமைக்கப்பட்டது, எல்லாம் உடஞ்சி போச்சு. உடையாம வச்சிருக்கு தானே. இப்போ இதான் சொல்கிறேன், என்னென்னா பாசிட்டிவாக பார்க்க மாட்டேங்கிறேன். ஏன் கூட்டணியில் கோளாரா தகராறா பார்ப்பாங்க, கேட்பாங்க. ஆனால் முஸ்லீம் மக்கள் மத்திய கூட்டணி இருக்குதா? இல்லை. வடகிழக்கு கூட்டணி உடஞ்சி போகுது, உடையது வருது, உடையது ஒட்டுது இருக்குது. இங்கே அப்படி இல்லையே. 2015 வருஷத்துலேருந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 11 வருஷமாக ஒரு கூட்டணி உடையாமல் இருப்பதை பார்த்து பாடம் படிங்கள் ஐயா. அரசியல்வாதி மட்டும் இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன். அது 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 சரியாக புரிஞ்சுக்கிறங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க, அது நல்ல விஷயம் காட்டும் இருக்கணும். ஆகவே எங்களை பற்றி சொல்ல முடியும் தவிர நாமல் பற்றி யாரை பற்றி கருத்து சொல்ல அது சரியா இல்லை, பொருத்தமல் நாகரிகம் இல்லை நினைக்கிறேன். நாமல் ஒரு அரசியல்வாதி, அவருக்கு ஒரு டார்கெட் இருக்கலாம், ஜனாதிபதி ஆகலாம், ஆகட்டும், பார்ப்போம், பொறுத்தது பார்ப்போம். ஆனால் அவர்கள் குற்றச்சாட்டுகள் இருந்தால், ரணில் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால், அஜித் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் பிடிச்சி உள்ளே போடுங்க. அப்படி உள்ளே போட வந்தீங்க, யார் உள்ளப்பட்ட மாதிரி தெரியலையே. நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் போட்ட வழக்குகள் இருந்தன. அந்த வழக்கு தான் மைந்தார்ந்த அழுக்கமை வழக்கு, அந்த அங்கே போட்ட வழக்கு. அது மாதிரி கேலி ரம்புக்களை வழக்கு, அந்த வழக்கு தான் போட்டப்பட்டே தவிர புதுசாக வழக்கு போட்ட மாதிரி தெரியல. சொல்கிறீங்க வராங்க, வந்த வகையில் வெளியே போயிடுறாங்க, பிணையில் வெளியே போயிடுறாங்க. அந்த ராக்கெட் சொல்லி ஒரு ராஜபக்ச இளைய மகனை சத்தமே இல்லை, ராக்கெட் காணாம போயிடுச்சு, இல்லை ராக்கெட் பலவத்து மேலே விழுந்து அந்த மாதிரி இருக்குது. அப்போ தெரிய மாட்டேங்குது, அப்படி தான் நடக்குது. அப்புறம் உகண்டாவில் பணம் கொண்டாடுறேன்னு சொன்னீங்க, ரொம்ப வாயை திறந்து சொன்னாங்க. இந்த வாயை திறந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க எம்பி. ஆனால் உகண்டாவும் காணா, பணத்தையும் காணா, அவ்வளவுதான். ஆகவே இதெல்லாம் சும்மாவே சரியா கண்டுபிடிச்சு வைக்க. ஊழலை ஒழிப்பதிலே, கொலைக்காரர்களை அழிப்பதிலே, பாதாளத்தை அழிப்பதிலே அல்லது போதை வஸ்து ஒழிப்பதில் அழிப்பதிலே நாங்கள் 2 கரத்தை உயர்த்தி நாங்கள் ஆதரவளிக்கிறோம். அது 2 தெளிவாக இருக்கிறோம். ஆகவே அதை செய்து கொண்டு அதை மட்டும் செய்யாமல், அது மட்டுமல்ல அரசாங்கம் என்பது நாட்டை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புங்கள், இனப்பிரச்சனை தீருங்கள், அவ்வளவுதான். ரைட், ஓகே. ஆகவே இன்று எங்களுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நேரடியாக எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்து எம்மோடு இணைந்து இவ்வளவு கேள்வி பதில்களை வழங்கிய பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி டெல்சன், நன்றி லங்காசிரி. இந்த நிகழ்வு சிறப்பாக இருந்ததாக நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் நிகழ்வு என்பது உயிர் துடிப்புடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவன், அதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே காரசாரமாக போனாலும் கூட நாங்கள் நிகழ்ச்சியை நட்புடன் முடிக்கிறோம். அதே வேளையிலே நான் பேசிய விஷயத்தை அப்படியே போடுங்க, எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சினிமா எடிட்டர் மாதிரி கட்டி வெட்டி
இல்லாமக்கிறாதீங்க. அது அப்படியே போடுபடும். தமிழ் சினிமாவில் செய்யுங்க, செய்யாதீங்க. ரைட். அது எந்த விதமான இல்லை, அப்படியே போடுறது தான் எங்களுடைய உண்மைத்தன்மை. அதுதான் எங்களுக்கு தேவை. ஸோ நன்றி, இன்று எங்களுடைய கலையத்திற்கு வந்து நன்றி. நன்றி. உங்களுடைய கேமரா கலைஞர்களுக்கும் நன்றி. தொடர்ந்தும் மக்களுக்கான சேவை தொடரட்டும். வாழ்த்துக்கள். மக்களுக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது யார் மூலம் நடந்தாலும் நாங்கள் வரவேற்க தயார், ஆதரிக்க தயார். ஸோ உங்களால் நல்லதே நடக்கட்டும் என்று கூறிக்கொண்டு நாமும் விடைபெறுகின்றோம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றொரு சுவாரஸ்யமான காரசாரமான வாதங்களோடு உள்ளடங்கிய மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.